2025 ஐபிஎல் சீசனுக்காக மெகா ஆக்ஷன் கூடிய விரைவில் நடைபெறப் போகும் நிலையில் தற்பொழுது மும்பை இந்தியன்ஸ் அணியில் இருக்கக்கூடிய வீரர்கள் யார் யாரை வந்து ரீட்டர்ன் பண்ண போகிறாங்க, மும்பை இந்தியன்ஸ் மேனேஜ்மெண்ட் எந்தெந்த பிளேயரை வந்து ரிலீஸ் பண்ண போகிறாங்க அப்படின்றத டீட்டெயிலாக பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் பார்த்தீங்கன்னா ரோஹித் சர்மா மும்பையிலிருந்து வெளியேற போகிறதாக வந்து முன்ன சீசன் வந்து 2024 வந்து சொல்லிட்டாரு. இதுவே என்னுடைய கடைசி பயணமாக இருக்கும் மும்பை இந்தியன்ஸில். நான் வந்து அடுத்த 2025 ஐபிஎல் சீசனுக்கு மெகா ஆக்ஷனில் நான் வெளியே போகிறேன் சொல்லிட்டு அவர் சொல்லியிருந்தாரு. ஸோ ரோஹித் சர்மா கண்டிப்பாக கம்பல்சரியாக மும்பை இந்தியன்ஸில் இந்த வருஷம் ப்ளே பண்ண போகிறதுல இனிமேல் அவருடைய பயணம் மும்பை இந்தியன்ஸில் முடிவுக்கு வரப்போகிறது. அடுத்த பேட்ஸ்மேனை பார்த்தீங்கன்னா டெவேல் பிரேவிஸ் இவரையும் வந்து ரிட்டர்ன் பண்ண போகிறதுல ரிலீஸ் பண்ண போகிறாங்க. சூரியகுமார் யாதவ் தற்பொழுது மும்பை இந்தியன்ஸில் ஒரு முக்கியமான வீரராக இருக்கார், இவரை ரிட்டர்ன் பண்ண போகிறாங்க. ஆனால் இன்னொரு ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா கேகேஆர் அவருக்கு வந்து ஒரு டிமாண்ட் கொடுத்துருக்காரு, ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கொடுத்துருக்காங்க. நீங்கள் கேகேஆருக்கு வந்தால் உங்களுக்கு கேப்டன் பதவியும் கொடுக்குறேன்னு சொல்லிட்டு கேகேஆர் வந்து அவரை வந்து அப்ரோச் பண்ணியிருக்காங்க. அதுக்கு அவர் எந்த மாதிரியான டிசிஷன் எடுக்கிறாரு அப்படின்னு தெரியல. ஆனால் மும்பையில் வந்து அடுத்த கட்டமாக ரெண்டாவது ஆளாக தக்க வைக்கக்கூடிய ஒரு முக்கியமான வீரராக சூரியகுமார் யாதவ் இருக்கார். அடுத்து பார்த்தீங்கன்னா விக்கெட் கீப்பர் ஓப்பனிங் பேட்ஸ்மேன் மும்பை இந்தியன்ஸோட இஷான் கிஷான் அவர்களை வந்து மும்பை இந்தியன்ஸ் தக்க வைக்க போகிறாங்களா, அப்படி இல்லாத பட்சத்தில் ஆர்டிஎம் மூலியமாக அவரை வந்து ரீட்டர்ன் பண்ண போகிறாங்களா அப்படின்றது நம்ம ஆக்ஷனில் தான் நம்ம பார்க்க போகிறோம். பட்டு அதுக்கான அதிகாரப்பூர்வ அறிவிப்புகள்ன்றது வரும்போது தான் தெரியும் யார் அந்த 4 பேர் ரிட்டர்ன் பண்ணியிருக்காங்க அப்படின்றது. ஸோ கம்பல்சரியாக இஷான் கிஷன் அவர்களை ஆர்டிஎம் மூலியமாக எடுக்கிறதுக்கான நல்ல ஆப்பர்ச்சுனிட்டியுமே இருக்குது. ஸோ அடுத்த முக்கியமான பிளேயராக பார்த்தீங்கன்னா ஹர்விக் தேஸ்ரா யாராவது ஒரு புது பேட்ஸ்மேன் இருக்கார், விக்கெட் கீப்பர் பேட்ஸ்மேன். ஸோ அவரையும் வந்து ரிலீஸ் பண்ண போகிறாங்க. திலக் வர்மா இவரும் வந்து கம்பல்சரியாக வந்து மும்பையில் இருப்பார், அதனால் அவரை வந்து ஆர்டிஎம் மூலியமாக கம்பல்சரியாக ரிட்டர்ன் பண்ண போகிறாங்க. டிம் டேவிட் அப்படி இல்லைனா கூட இவரை வந்து தக்க வச்சுக்கிட்டு திலக் வர்மாவை வந்து டேரெக்டாக தக்க வச்சுட்டு இவர் ஆர்டிஎம் மூலியமாக எடுக்கிறதுக்கான வாய்ப்புகளும் இருக்குது. ஸோ அடுத்த பேட்ஸ்மேனை பார்த்தீங்கன்னா விஷ்ணு வினோட் இவரையும் வந்து ரிலீஸ் பண்ண போகிறாங்க மும்பை இந்தியன்ஸ்லேருந்து. ஆல்ரவுண்டரில் பார்த்தீங்கன்னா முக்கியமான பிளேயர்ஸ் எல்லாம் இருக்காங்க. இதில் யாரை வந்து தக்க வைக்கலாம் அப்படின்றது மும்பைக்கு ஒரு குழப்பமாக இருக்கும். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் கேப்டன் ஹார்திக் பாண்டியாவை கம்பல்சரி அவர் தான் ஃபர்ஸ்ட் ஆளை வந்து ரிட்டர்ன் பண்ண போகிறாங்க. அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா நம்ம சச்சின் டெண்டுல்கருடைய சன் அர்ஜுன் டெண்டுல்கரை வந்து ரிலீஸ் பண்ண போகிறாங்களா, தக்க வைக்க போகிறாங்களா அப்படின்றது தெரியல, நம்ம பார்க்கலாம் ஆக்ஷனில். முகமது நபி அவரையும் வந்து ரிலீஸ் பண்ண போகிறாங்க. ரொமாரியோ சைஃபர்ட் இவரையும் வந்து ரிலீஸ் பண்ண போகிறாங்க. சம்ஸ் முல்னி இவரையும் வந்து ரிலீஸ் பண்ண போகிறாங்க. நீல் வேதாரா இவர் வேற லெவலில் பர்ஃபார்மன்ஸ் கொடுத்துருந்தாருங்க. ஸோ கண்டிப்பாக இவரை வந்து ரிட்டர்ன் பண்ணுறதுக்கான சான்சஸ் வந்து அதிகமாக இருக்குது. ஒரு லெஃப்ட் ஹேண்ட் பேட்ஸ்மேன் வேறு லெவலில் பர்ஃபார்மன்ஸ் கொடுத்துட்டு வந்துட்டு இருக்காரு. ஜெரால்டு காட்ஸே இவரையும் வந்து ரிட்டர்ன் பண்ணுறாங்களான்னு தெரியல. இந்த சீசன் நல்லா தான் போட்டிருந்தாரு, நல்லா பர்ஃபார்மன்ஸ் கொடுத்துருந்தாரு. கம்பல்சரியாக வந்து இவரை ஆர்டிஎம் மூலியமாக எடுக்கிறதுக்கான சான்சஸ் இருக்குது. அப்படி இல்லைனா ஆக்ஷனில் வந்து கண்டிப்பாக இவரை எடுக்கிறதுக்கான வாய்ப்புகள் நிறையவே இருக்குது. அடுத்து பார்த்தீங்கன்னா அனுசுல் காம்ரேஜ்ன்ட்டு யாராவது ஒருத்தர் இருக்காரு, அவரையும் வந்து ரிலீஸ் பண்ண போகிறாங்க. நமீன் தார் இவரையும் வந்து ரிலீஸ் பண்ண போகிறாங்க. சிவில் சர்மா இவரையும் வந்து ரிலீஸ் பண்ண போகிறாங்க. அதில் எந்த மாற்றமும் இல்லை. அடுத்து பவுலர்ஸில் பார்த்தோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மபாக்கா இவரையும் வந்து ரிலீஸ் பண்ண போகிறாங்க. அடுத்து நம்ம மும்பை இந்தியன்ஸின் ஸ்டார் ஜஸ்பிரீத் பும்ரா. ஸோ இவரு கம்பல்சரி மும்பையில் தாங்க இருக்க போகிறாரு, அதில் எந்த மாற்றமும் இல்லை. மும்பை வந்து கேப்டன் ஹார்திக் பாண்டியாவை கூட தக்க வைக்கிறாங்களோ இல்லையோ ஜஸ்பிரீத் பும்ராவை தாங்க ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்து ரிட்டர்ன் பண்ண போகிறாங்க, அதில் எந்த மாற்றமும் இல்லை. அப்படி ஹார்திக் பாண்டியாவே நம்ம டீமில் இல்லைனா கூட ஒன்றும் பிரச்சனை இல்லை, ஜஸ்பிரீத் பும்ரா நம்ம டீமுக்கு தேவைன்னு சொல்லிட்டு கண்டிப்பாக மும்பை இந்தியன்ஸ் அவ்வளோ சீக்கிரம் அவரை வெளியே விட போகிறது இல்லை. அடுத்து பார்த்தீங்கன்னா குமார் கார்த்திகேய சிங் இவர் வந்து ரிலீஸ் பண்ண போகிறாங்க. பியூஷ் சாவ்லா கிட்டத்தட்ட நிறைய ஏஜ் ஆயிடுச்சு, 40 பக்கம் ஆயிடுச்சுன்னு நினைக்கிறேன். இன்னும் வரைக்குமே வேற லெவலில் போலிங் போட்டுட்டு இருக்காரு. ஸோ அவரை வந்து மும்பை வந்து ரிட்டர்ன் பண்ண மாட்டாங்க, கம்பல்சரியாக ஆக்ஷனில் மேபி எடுக்கிறதுக்கான வாய்ப்புகளும் இருக்கு. அடுத்து பார்த்தீங்கன்னா ஆகாஷ் மத்வால் இவர் வந்து நல்ல ரீசெண்டாக இந்த 2024 சீசனில் செம்மையாக பர்ஃபார்மன்ஸ் பண்ணாரு. மேபி இவரை ரிட்டர்ன் பண்ணுறதுக்கான வாய்ப்புகளும் அதிகமாக இருக்கு. அப்படி இல்லாத பட்சத்தில் கண்டிப்பாக ஆக்ஷனில் வந்து மும்பை இந்தியன்ஸ் வந்து இவங்க எடுப்பாங்க. இந்த சீசன் வந்து 2024 வேற லெவலில் பவுலிங் போட்டார், ப்ளஸ் வந்து பேட்டிங்லும் நல்லா பர்ஃபார்மன்ஸு ஏதோ கொடுத்தாருன்னு நினைக்கிறேன் கொஞ்சமாக. பட் பவுலிங் வேற லெவலில் போட்டாருங்க. லுக் குட்ன்ட்டு யாராவது ஒரு பவுலர் இருக்காரு, இவரை கண்டிப்பாக ரிட்டர்ன் பண்ண மாட்டாங்க. இது வந்து கண்டிப்பாக ரிலீஸ் பண்ணக்கூடிய வெளியே தான். டில்சன் மதுசனக்கா இவர் வந்து ரீசெண்டாக வந்தார், பட் திடீர்னு வந்து அவருக்கு இன்ஜுரி ஆகிடுச்சு, அதனால் வந்து அவர் கிளம்பிட்டார். அவருக்கு ரீப்ளேஸ்மெண்ட்டாக தான் புதிய பவுலராக வந்து நுவான் தெசாரான்ட்டு ஒரு பவுலர் வந்து ரீப்ளேஸ்மெண்ட்டுக்கு கொண்டு வந்தாங்க. பட் இருந்தாலுமே அவரும் நல்லா பர்ஃபார்மன்ஸ் பண்ணார். பட் எதிர்பாராத விதமாக இந்த சீசன் கண்டிப்பாக அவரை வந்து ரிட்டர்ன் பண்ண மாட்டாங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா ஸ்ரேயஸ் கோபால் இவரையும் வந்து ரிலீஸ் பண்ண போகிறாங்க. இவர் சான்ஸே கொடுக்கல. இந்த சீசனில் 2024 எடுத்தாங்க, பட் வந்து அந்த அளவுக்கு அதிகமாக வந்து சான்சஸ் வந்து அவருக்கு கொடுக்கல. இந்த சீசனில் கண்டிப்பாக அவர் வந்து ரிலீஸ் பண்ணக்கூடிய ஒரு முக்கியமான பிளேயராக இருக்குது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நுவான் துசாரா இவரும் வந்து லாஸ்ட் மினிட்ல தாங்க வந்தார், ரீப்ளேஸ்மெண்ட்காக தான் வந்தார். ஓரளவுக்கு நல்ல பர்ஃபார்மன்ஸே கொடுத்தாரு. பட் இருந்தாலுமே மும்பை இந்தியன்ஸ் வந்து ஒரு ப்ரீபெய்டு பிளானோட
இருக்க போகிறாங்க, யார் யாரெல்லாம் ரிட்டர்ன் பண்ண போகிறாங்க, யார் யாரெல்லாம் வந்து புதுசாக எடுக்க போகிறோம், ரோஹித் சர்மாவுக்கு அடுத்து ரீப்ளேஸ்மெண்ட்டாக எந்த மாதிரியான பேட்ஸ்மேன் வந்து நமக்கு தேவை அப்படின்றத எதிர்பார்த்து மும்பை இந்தியன்ஸ் வந்து ஒரு நல்ல பிளான் வச்சுருக்காங்க. ஒருவேளை சூரியகுமார் யாதவ் வந்து அப்ரோச் பண்ண மாதிரி கேகேஆருக்கு போகிறான்னா கண்டிப்பாக வந்து நிறைய மாற்றங்கள் இருக்கும், நிறைய சேஞ்சஸ் இருக்கும். டீம் வந்து டோட்டலாக வந்து கொலாப்ஸ் ஆக போகுது. ஸோ இனிமேல் வரக்கூடிய ஐபிஎல் சீசனில் வந்து வேறு லெவலில் மும்பை வந்து மாறப்போகுது. டோட்டலாகவே ரோஹித் சர்மா எந்த அணி எடுக்க போகிறாங்க அப்படின்றது தெரில. கண்டிப்பாக ஹை லெவல் டிமாண்ட் வந்து அவர் ஆக்ஷனில் இருப்பார்ன்றது எல்லாருடைய எதிர்பார்ப்புகளாக இருக்குது மக்களே. ஸோ இந்த வீடியோவில் மும்பை இந்தியன்ஸில் யார் யாரெல்லாம் வந்து ரிட்டர்ன் பண்ண போகிறாங்க, எந்தெந்த பிளேயர்லாம் வந்து ரிலீஸ் பண்ண போகிறாங்க அப்படின்றத டீட்டெயிலாக பார்த்தோம். ஸோ இதில் எந்தெந்த பிளேயர் வந்து மும்பை இந்தியன்ஸில் ரிட்டர்ன் பண்ணால் நல்லாயிருக்கும் அப்படின்றத, எந்தெந்த பிளேயரை வந்து ரிலீஸ் பண்ணால் நல்லாயிருக்கும் அப்படின்றத உங்களுடைய கருத்துக்கள் என்னன்றதை மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள்.